காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறையினருக்கு ஆடை விதிகளை அறிவுறுத்தி தமிழக டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிய விவரங்களை பார்க்கலாம். சசிதரன், இப்ப இந்த ஆடை விதிகள் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்ன? தமிழக டிஜிபி காவலர் தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு ஆடை விதிகள் குறித்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். இந்த சுற்றறிக்கையில் முறையான ஆடைகள் அணிந்து காவலர்கள் பணிக்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காவலர்களுக்கு சிரமம் அல்லாதல் டிஷர்ட், ஜீன்ஸ் போன்ற ஆடைகளை அணிந்து உள்ளே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் சென்னை தலைமை அலுவலகமாக செயல்படக்கூடிய மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகத்தில் இந்த நடவடிக்கைகள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என டிஜிபி அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது தலைமை அலுவலகத்தில் அமைச்சு பணியாளர்கள் டிஎஸ்பி முதல் 2ஆம் நிலை காவலர்கள் வரை என 320க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தாடியுடன் வருவது, செருப்பணிந்து வருவது, காவலர்களுக்கு உண்டான அந்த ஷூ அணியாமல் வருவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் அதாவது காவல்துறை தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறதாகவும், இதனால் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பணிபுரியும் காவலர்கள் அனைவரும் முறையான ஆடைகள் அணிந்து வருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காலர் அணிந்த சட்டை அணிந்து வர வேண்டும். தாடி வைத்திருப்பவர்கள் முறையாக அவர்களின் உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட அனைத்தும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறுவோர் மீது ஒழுங்கின நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை உயரதிகாரிகள், அந்த காவலர்கள், தங்களுக்கு கீழ் பணிபுரியும் காவலர்கள் அனைவரும் முறையாக ஆடைகள் அணிந்து வருகிறார்களா, ஷூ அணிந்து வருகிறார்களா உள்ளிட்டவைகளை கண்காணித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க முடியும். மீறும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் இந்த சுற்றறிக்கையில் டிஜிபி தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.